உன்னை காலி பண்ணிடுவேன், அசிங்கப்படுத்திடுவேன்னு சொல்றவன் எவனா இருந்தாலும் அவனுக்கிட்ட சொல்லுங்க, நான் திரும்பி போற ஐடியாவே கிடையாது. I am waiting. ஆமாங்க, இன்னைக்கு விசில் சின்னம் எங்களுக்கு கிடைச்சிருக்கு. கண்டிப்பா நான் 3 மாசமா விசில வச்சுக்கிட்டே அலைஞ்சேன். சத்தம் போடாம விசில் போடு, குத்தம் சொல்லாம விசில் போடு, சட்டம் பத்தட்டும் விசில் போடு, என் நண்பா என் நண்பி விசில் அடி என்னோடு. எதுக்கு கோட்ல என் தலைவன் எங்க விஜய் அண்ணா அந்த பாட்டு பாடினாரோ அந்த விசிலே நம்ம தமிழக வெற்றி கழகத்துக்கு கிடைச்சிருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. ஒரு மனிதனை எப்படி திரும்ப திரும்ப அடிச்சாலும் அவன் உழைச்சி உழைச்சி முன்னேறி முன்னேறி மக்களிடம் வந்து சேர்ந்துட்டாங்க அப்படின்னு என் சிவன் உத்தரவு பிரகாரம், எங்க அல்லாஹ் உத்தரவு பிரகாரம், எங்க ஜீசஸ் உத்தரவு பிரகாரம் விசில் சின்னமே அண்ணனுக்கு கிடைச்சிருக்கு. இனி யாரும் தடை உடை அப்படின்னு எல்லாத்தையும் உடைச்சு எரிஞ்சு தமிழக வெற்றி கழகத்தோட தமிழக வெற்றி கழகத்தோட வெற்றியை நீங்க பார்க்கத்தான் போறீங்க. எங்க அண்ணனுக்கு விசில் சின்னம் கிடைச்சதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷம். அண்ணா நீங்கள் வாழ்க, உங்கள் விசில் சின்னம் வாழ்க, தமிழக வெற்றி கழகம் வாழ்க. அதில் வாழும் என் குழந்தைகள், என் தம்பிகள், என் அண்ணன்மாருங்க, என்னோட தாய்மார்கள், என் தங்கச்சிமார்கள் அத்தனை பேருக்குமே சுகந்தியின் உள்ளம் கனிந்த ஆசீர்வாதத்தோட என்னோட புன்னகையோட இந்த நன்றி செய்தியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே மாதிரி ஜனநாயகனும் விரைவில் வருவார். 27ஆம் தேதி இதுக்கு முடிவு தருவார்.